சரி, வாங்க ஒரு சூப்பரான கதைக்குள்ள போகலாம். ஒரே ஒரு முடிவு. ஆமா, ஜஸ்ட் ஒரு முடிவு ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையும் மாத்த முடியுமா? கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்குல்ல. வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு முடிவு நிஜமாவே நம்ம வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டுடுமா? அருண் அப்படிங்கிற ஒரு பையனோட கதையை நம்ம பார்க்க போறோம். அவனோட வாழ்க்கையில இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான பதில் கிடைச்சது. அருண் ஒரு சின்ன கிராமத்து பையன். ஆனா அவனோட கனவு இருக்கே, அது வானம் அளவுக்கு பெருசு. ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனோட நிஜம் அப்படியே நேருது. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கனவு, இன்னொரு பக்கம் கையில காசு இல்ல, சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. சுத்தி இருந்தவங்கள்ட்ட இருந்து கிடைச்சதெல்லாம் வெறும் கேலியும் கிண்டலும் மட்டும்தான். நீ எல்லாம் என்ன பெருசா சாதிச்சிட போற? உன் வாழ்க்கை இங்க இந்த கிராமத்தோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அருணுக்கு தினமும் கிடைச்சது. இது வெறும் வார்த்தைகள்ல, அவனோட மனசுல குத்துற ஈட்டி மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நம்பிக்கையே அது காலி பண்ணுச்சு. அப்பதான் அந்த நாள் வந்துச்சு. அருணோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான நாள்னு சொல்லலாம். பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான். கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் தனியா நின்னான். தோல்வியும் தனிமையும் சேர்ந்து அவனை மொத்தமா முடக்கி போட்டுச்சு. அந்த விரக்தியோட உச்சத்துல அவன் தனக்குத்தானே கேட்டுக்கிட்டான், நான் இதுக்கு மட்டும்தான் பிறந்தனா? அவன் மனசு உடைஞ்சு போயிருந்த அந்த முடியல அவனோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனோட அப்பா அமைதியா அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. அவன் அப்பா சொன்ன முதல் விஷயம் இதுதான். டேய், நம்ம வீட்ல வேணா காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் முயற்சிக்கு ஒரு லிமிட்டே இருக்கக்கூடாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, நம்ம சூழ்நிலை வேற, நம்ம முயற்சி வேறங்கிற ஒரு ஆழமான பாடத்தை புரிய வச்சது. அடுத்து அவர் சொன்னாரே ஒரு வரி, அதுதான் கேம் சேஞ்சர். நீ கீழே விழுறது தப்பில்ல, ஆனா விழுந்தவன் எழுந்திருக்காம அப்படியே இருந்தா அதுதான் உண்மையான தோல்வி. அந்த ஒரு வரி அருணுக்கு தோல்விங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்திடுச்சு. ஓ, அப்போ விழறது தோல்வி இல்ல, எழுந்திருக்காம இருக்கிறது தான் தோல்வியான்னு புரிஞ்சப்போ அவனுக்குள்ள ஒரு புது ஸ்பார்க் வந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு நொடி, அருண் ஒரு முடிவெடுத்தான். தன் வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒத்த முடிவு. ஆனா பாருங்க, அந்த மாற்றம் ஏதோ மேஜிக் மாதிரி ஒரே நாள்ல நடக்கல. அது கடுமையான உழைப்பால, ஒழுக்கத்தால கட்டப்பட்டது. தினமும் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்தான். தேவையில்லாம போன் நோன்றத மொத்தமா நிறுத்தினான். ஒவ்வொரு நாளும் தனியா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சான். குடும்பத்துக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன வேலைக்கும் போனான். இந்த பையனும் ஒன்னும் பூ போட்ட பாதை இல்ல. அவன் பல முறை சோர்ந்து போனான், உடம்பு வலிச்சது, மனசு போதும்டான்னு சொல்லுச்சு. ஆனா அவன் எடுத்தானே அந்த ஒரு முடிவு, அது எல்லா வழியையும் விட பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால அவன் நிற்கவே இல்ல, ஓடிக்கிட்டே இருந்தான். சரியா ஒரு வருஷம். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் ஒரு தோல்வியாளனா இருந்தா அதே அருண். அவன் எடுத்த அந்த ஒற்றை முடிவு இன்னைக்கு அவனை ஒரு வெற்றியாளனா மாத்திருக்கு. அதே பையன்தான், அதே ஊர்தான், ஆனா இப்போ நிலைமையே வேற. இதுல பெரிய வெற்றி என்ன தெரியுமா? முன்னாடி அவனை பார்த்து கிண்டல் பண்ணன அதே ஆளுங்க இப்ப அவங்கிட்டே வந்து எப்படிப்பா இதெல்லாம் செஞ்சேன்னு ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவனோட உழைப்புக்கு கிடைச்ச உண்மையான அங்கீகாரம். சோ அருணோட கதை நமக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுது. வாழ்க்கையை உன்னை எவ்வளோ அடிச்சு கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, நீ எப்போ நான் எழுந்திருப்பேன்னு முடிவு எடுக்கிறியோ அன்னையில இருந்தா உன் வெற்றி ஆரம்பமாகுது. அப்போ வெற்றிங்கிறது என்ன? அது ஒரு பெரிய இலக்க அடையிறது மட்டும் இல்ல. வெற்றிங்கிறது ஒவ்வொரு முறை விழும்போதும் திரும்ப எழுந்திருக்க நீங்க எடுக்கிற அந்த ஒரு சின்ன முடிவுதான். அருணோட கதைய நம்ம ஒரு சின்ன ஃபார்முலால அடக்கிடலாம். நம்பிக்கை, அதோட கொஞ்சம் முயற்சி, இது ரெண்டும் சேர்ந்தா வர்ற ரிசல்ட் என்ன தெரியுமா? மாற்றம். இதுதான் வாழ்க்கையோட சிம்பிள் கணக்கு. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. யாரோ வந்து உங்களை நம்புவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல நீங்க உங்களை நம்புங்க, முழுசா நம்புங்க. நீங்க எப்போ உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த உலகமே திரும்பி பார்த்து உங்களை நம்ப ஆரம்பிக்கும். உங்க வெற்றி உங்க கையில தான் இருக்கு.